தலைமைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் கோஃப்ரி சைக்கிள் என்ற போலி சைக்கிள் நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் 50 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகாரானது எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காதர் இணைப்பில் இணைகிறார். காதர் வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை தற்போது பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கோஃப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் கிளை அலுவலகம் புதுச்சேரியில் உள்ள காமராஜ் சாலையில் செயல்பட்டு வந்தது. இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பல மடங்கு லாபம் தருவதாக, அதன்படி புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக சைக்கிள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் எங்களிடம் சுமார் 4.5 லட்சம் முதலீடு செய்பவர்களுக்கு மாதம் ரூபாய் 52 வருவாயாக கிடைக்கும் என்றும், பின்னர் 9 மாதத்துக்கு பிறகு முதலீடு செய்த மொத்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என கவர்ச்சிகரமான திட்டத்தை விளம்பரப்படுத்தியது. இதனை உண்மை என்று நம்பி புதுச்சேரியில் சேர்ந்த புதுச்சேரியில் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சுமார் 50,000 கோடி மேல் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு குறிப்பிட்டபடி மாதம் தொகை பணம் திருப்பி செலுத்திய நிலையில் திடீரென அசல் வட்டி என்று எதுவுமே தராமல் முறைகேடு செய்துள்ளனர். அப்போது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் சென்றன. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அந்த நிறுவனத்தினர் அதிரடியாக சோதனை செய்தனில் கணக்கில் வராத சுமார் 2,50,00,000 பணம் சிக்கியது. அதிக அளவு பணம் கைப்பற்றியதால் அமலாக்கத்துறைக்கு புதுச்சேரி காவல்துறை புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் இணை இயக்குனர் நல்லி ரவிகிருஷ்ணன் தலைமையில் வந்த அதிகாரிகள் சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை செய்த போது லேப்டாப், ஹார்ட்வேர் போன்ற முக்கிய டிரைவில் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி பணத்தை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். மேலும் இவ்வழக்கில் சைபர் கிரைம் போலீசாரிடமிருந்து அமலாக்கத்துறை விசாரணை மாற்றப்பட்டது. மேலும் சைபர் கிரைமில் சைக்கிள் நிறுவனத்தில் பயன்படுத்தி வந்த 10 லட்சம் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணையில் 2வது குற்றவாளியான புதுச்சேரி மண்டல மேலாளர் அஜய் முருகனிடம் நடத்திய விசாரணையில் முதல் குற்றவாளியாக இந்த சைக்கிள் நிறுவனத்தின் தலைமைச் செயலர் அதிகாரி நிஷித் அகமது சென்னையில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்த தொடர்ந்து நேற்று அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சுமார் 8 மணி நேரமாக விசாரணை நடத்தி வந்தனர். அதில் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்கில் பல கோடி ரூபாய் உள்ளதும் பல மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் மோசடி செய்ததாக தெரிய வந்தது. மேலும் தமக்கு கர்நாடகத்தில் சைக்கிள் என்ற தொழிற்சாலை இருப்பதாகவும் அகமது தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விசாரணை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக அமலாக்கத்துறைக்கு தெரிய வந்தது தொடர்ந்து அவரை புதுச்சேரி அழைத்து வந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சாஸ்மி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர்.